பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக குழஞ்சி போன மாதிரி இருக்குது. அட பாவீங்களா, வெறும் எலும்பு தாண்டா மிச்சம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோம். கேரளா வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஆட் பண்ணி தர, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷவர்மா குக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாய் ஸ்டைல். நம்ம ஜப்பார் பாய் இருக்கார் பார்த்தீங்களா, எப்படி இருக்கா, அவர் ஸ்டைல் பிரியாணி கேரளாவில் வந்து பண்ண போகிறோம். கேரளாவில் பிரியாணின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பிரியாணி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைல் பிரியாணி பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து நம்ம ஸ்டைல் பிரியாணி பிடிக்குன்றதுனால தான் நம்ம பேச விட மாட்டேறானுங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. ஸோ அதாங்க இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு ஒன்றுனா வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம பசங்க எல்லாரையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுவாங்க. ஸோ பழைய வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றதை நான் காட்டுறேன் வாங்க. இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு பண்ணிகிட்ருக்காங்க மண் வச்சு. இந்தியடி கேக்கு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இந்த பக்கம் வந்து கோயில் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி பழைய பொருள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு ரொம்ப ஒரு பழமையான வீடு. எங்களுக்கு வந்து இதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இதை வந்து திருப்பி வந்து கட்ட போகிறாங்க. 1 மந்தில் ஒர்க் நடக்க போகுது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருந்துச்சு, அது இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருள் பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி, இது வந்து மல்லி இலை, அப்புறம் புதினா, இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கோம், அப்புறம் வந்து நெய், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இதில் தான் வந்து குக் பண்ண போகிறோம், ஃபயர் குக்கிங். ஸோ சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில், அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். A few moments later. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவோட கீ ஃபுட்பால் பிளேஸ், ஸ்டார் ஃபுட்பால் பிளேஸு. ஸோ இவனும் டீமு, இவனும் டீம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சே நடக்க போகுது. பால் காணிச்சு பால் பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார்ட்.
பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 அண்ட் இவங்க வந்து 4. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங் லீடர் வந்துட்டார். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விளாட விட மாட்டார், கொஞ்சம் டெரரான தாத்தா. திட்டு வாங்குறா. நல்ல வேளை எவனும் பார்க்கலப்பா. பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக குழஞ்சி போன மாதிரி இருக்குது. நம்ம பசங்க தான் பிடிச்சிருக்கானுங்க. பசங்களுக்கு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரொம்பலாம் நல்லா இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபயரில் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறதுனால தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு. கைசும் சூப்பர். சும்மா வரவா அவ்வளோது இல்லை வடப்பட்டி என்ன கூட்ட வச்சிருக்கை சூப்பர் இல்லையா? சூப்பரா ചിക്കൻ വന്നിട്ടുണ്ടോ? കഴിച്ചോ കൈ വിട്ട് കഴിച്ചോ. എന്നാ കണ്ണാപ്പ അപ്പോൾ അത് ഇച്ചിരി കുഴഞ്ഞേ ഉള്ളു. ടേസ്റ്റിന് വ്യത്യാസമൊന്നുമില്ല, നല്ല ടേസ്റ്റാണ്. கொள்ளாவா? என்ஜாய் பண்ணி சாப்பிட்றானுங்க பசங்க. பாவீங்களா, வெறும் எலும்பு தாண்டா மிச்சம். ஸோ கைஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஆனால் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி போயிடுச்சு, தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஃபால்ட்டுன்றது தெரில. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ரொம்ப பிரியாணி மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. லைட்டாக அந்த ஒரு பிரிஞ்சி டேஸ்ட் இருக்குது. அந்த ஃப்ளேவர் இன்னும் ரைஸில் ஏறி ஃபுல்லாலாம் பிடிக்கல. ரொம்ப தண்ணி ஆனதுனால அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிடுச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். இவனுங்களுக்கெல்லாம் இது புதுசாக இருக்கிறனால நல்லா இருக்குது போல். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றானுங்க.